எவ்வளோ பழசு பாருங்கள் இந்த ஜூ. ஒரு 15 கிட்ட எடுத்து வந்தால் அதில் வந்து கால்வாசியாவது செத்துருன்ற மாதிரி தான் நிறைய இருக்கிறோட வாய் நல்லா இருக்கு. இவ்வளோ வகையான பறவைகள் வந்து ஆல்ரெடி அழிஞ்சு போச்சுன்றதை வந்து இங்கே வந்து ஸ்லெண்டர் மோவான்றாங்க இதோட பேர். இது 1600லே போயிட்டுருக்குது. அவ்வளோதாங்க, டைகர் ஏரியா அப்படி தான் இருந்தது. வெறும் ஒரே ஒரு டைகர் தான், அதுவும் நல்லா தூங்கிட்டு இருந்தது. சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா இல்லை இனிமேல் தான் சாப்பிட்ணுமான்னு தெரில. பாவம் தனியாக இருக்குது. உள்ள ஒரு ரவுண்டு போய் இப்படி வந்தாச்சு. இந்த மான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டியர் வந்து பேரே டேவிட்ஸ் டியர்ன்றாங்க. இந்த மான் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த பேர் வந்துச்சுன்றதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட ஃபேமஸான இதோட லொக்கேஷன் எங்கன்னா, இது நிறைய வந்து சைனாவில் தான் வளர்ந்துருக்குது. ஆனால் சைனாவில் வந்து நிறைய வேட்டையாடி தின்னதுனால வந்து அது வந்து எக்ஸ்டிங்ஷனுக்கு அளவுக்கே போயிட்டுருக்கு. அப்புறம் இதை வந்து இவங்க வந்து நார்த் அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஜூவாக இவங்க வந்து அதை எடுத்து ப்ரீடிங்லாம் பண்ணி இப்போ ஒரு 400 இதுக்கிட்ட வச்சுருக்காங்கன்றாங்க கவுண்ட்டுக்கிட்ட. அதுக்கப்புறம் அதை வந்து பிளான் பண்ணி நிறைய யூரோப்பியன் ஜூ அதுக்கப்புறம் சைனாக்கே கூட திருப்பி எடுத்துருக்காங்கன்றாங்க. அதனால் நல்ல விஷயம், பாராட்டலாம்ல. சூப்பரு, எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதை கேட்குறதுக்கு. அமெரிக்கன் பைசனா இது. நல்லா புசு புசு புசுன்னு இருக்கு பாருங்க. கொம்பு ரொம்ப பெருசா இல்லாம உடம்பு மட்டும் பயங்கரமா இருக்குது. பிராங்க்ஸ் ரிவர் சூப்பராக இருக்குது. காதுகளுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது கேட்கறதுக்கு. நல்ல நீரோட்டம் இருக்குது. அந்த சைட்லேருந்தும் வருது, இந்த சைட்லேருந்தும் வருது. தண்ணி இன்னும் வந்து கலந்து சங்கமிச்சு அப்படி போகுது. பாருங்க நம்ம எங்கே இருக்கோன்றதை காட்டுது. நியூயார்க் பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த ஜூவோட பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. ஐயோ, இந்த மலை மலைலாம் ஏறி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரிஸ்க்கு தான். பாட்டி மலைலாம் கூட ஏறி இருக்கு. ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. 125 இயர்ஸ் ஓல்டாங்க இந்த ஜூ. அப்படின்னா சூப்பரில் எவ்வளோ பழசு பாருங்கள் இந்த ஜூ. செம்மையாக இருக்குது. அப்போவே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நியூயார்க் சிட்டி இப்படி தான் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வாழ்ந்துருக்காங்கல்ல, செம்மையாக வாழ்ந்துருக்காங்க இந்த ஊருக்காரங்க. சரி வாங்க நம்ம போவோம். எப்படி ஓடுது பாருங்க. நெருப்பு ஓடி மாதிரி இருக்குது. தூண்டு கலர் கலராக இருக்குது பாருங்க. அதெல்லாம் நம்ம பேர்ட் ஸ்ட்ரீட்லேயே பார்த்து நம்ம வீட்லேயெல்லாம் இருக்கிறது அது. அது சந்தோஷத்தை பாருங்க நம்மளை பார்த்த உடனே தம்பிக்கு ஆடி காட்டுறாப்புல. இவருக்கு பேர் வந்து ரெட் ஃபேன் பேரட்டா. போதும் போதும் போதும், பெர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்கு. கல்லை கட்டுறாரு.
Let's go. Louis. தண்ணி குடிக்குது. காக்கா மாதிரியே இருக்கிறதோட வாய் நல்லா இருக்கு. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. பஞ்சு மாதிரி இருக்குது. தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருக்கு. கீழே இறங்கி இதுக்கு பேர் வந்து லெஸ்ஸர் பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ்னு போட்டிருந்தாங்க. ஸ்கர்ட் மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கு பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது உள்ளெல்லாம் போயிட்டு பதினஞ்சு உள்ளே உட்காந்துருக்குங்க. சைலண்ட்டாக ஒரு சத்தமும் இல்லை. மேலே பாருங்க அப்படியே எல்லாம் ஒன்றா இருக்குங்க. பறவைகள் தண்ணி குடிக்குது. Tutukan pada sini kita masih kita ini gajinya segini. இந்த மாதிரி வைல்டு பேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட்டாக வளர்க்குறோம்னா அது வந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தால், அதாவது ஒரு 15 கிட்ட எடுத்து வந்தால் அதில் வந்து கால்வாசியாவது செத்துருன்ற மாதிரி தான் அங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாரி போட்டிருக்காங்க பாருங்க. 5 செத்துரும். அப்புறம் ஹோல்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்டு அமெரிக்கா அப்படி சாகும்போது ஒரு 8 செத்துரும். அப்புறம் குவாரண்டைன் அண்ட் டெலிவரி டு ஸ்டோர் அதில் 6 செத்துரும். மிச்சம் 1 தான் இருக்கும். இவ்வளோ பறவைகளை எடுத்துகிட்டு வரும்போது இந்த ப்ராசஸ்லேயே வந்து நிறைய செத்துரும். அதனால் இங்கே எடுத்து வர்றதுன்னு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எடுத்து வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி இது மாதிரிலாம் காட்டுறதுன்றதை வந்து இங்கே பார்க்க முடியுது. அது வைல்ட்லேயே இருந்தால் தான் அதுக்கான அதோட ஸ்பேஸ். அது அங்கே இருந்தால் தான் அது சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக இருக்குன்றதை வந்து சொல்கிறாங்க. பெட் ரைடெல்லாம் வந்து பாருங்கள். இதெல்லாம் வந்து த்ரெட் டு பேர்ட்ஸ். இதனால் நிறைய இயற்கைகளில் வந்து பாதிப்பெல்லாம் உண்டாகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் பக்ஷிராஜன் மாதிரிலாம் பேசாத போதுன்றீங்களா? சரி வாங்க. உண்மையாலுமே இந்த இடம் வந்து என்னை ஆச்சரியப்படுத்த வச்சுச்சு. ஏன்னா வந்து இவ்வளோ வகையான பறவைகள் வந்து ஆல்ரெடி அழிஞ்சு போச்சுன்றதை வந்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு காட்டியிருக்காங்க. ஆச்சரியமாக இருக்குது. இதை இன்னும் கலர்ஃபுல்லாக இமேஜில் வச்சுருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதை பார்த்தாவது மக்கள் வந்து திருந்துவாங்கன்றதை நான் நம்புகிறேன். பறவைகளை வேட்டையாடாதீங்க ப்ளீஸ். அது இருக்கா மாரியே இருந்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்தந்த வருஷத்தில் இந்தந்த பறவைகள்லாம் ஆல்ரெடி வந்து அழிவில் போயிடுச்சுன்றாங்க. 1900s 800லேயே ஒரு சிலர் தான் போயிருக்குது. 1600 அந்த ரேஞ்சில் கூட ஒரு சிலர் தான் போயிருக்குது. இங்கே பாருங்க, 1773 போயிருக்குது. இதெல்லாம் சொசைட்டி பேரக்கீட்டுன்றது நம்ம நார்மலாக வீட்டில் இப்போ பெட்டாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து சொசைட்டி பேரக்கீட்னு ஒன்று இருக்குது. அதுதான் ரொம்ப பழைய இது. அதெல்லாம் செத்து போயிடுச்சுன்றாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை. இந்த வெரைட்டிலாம் இப்போலாம் போயிடுச்சுன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி பாருங்கள். இது எல்லாம் காலி ஆகி போயிடுச்சு. கேட்கவே கஷ்டமாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள். ஸ்லெண்டர் மோவான்றாங்க இதோட பேர். இது 1600லேயே போயிட்டுருக்குது. இந்த பறவைலாம் நியூசிலாண்டில் இருந்துருக்குங்க. இந்த மாதிரி ஷேட் டவுன் ஏன் போட்டிருக்காங்கன்றது ரீசனும் போட்டிருக்காங்க. இதுமாதிரி நெட் மாரி ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து இது புது பறவைகளாம். அது நம்மளை மாரி ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போதெல்லாம் அது பதறன்றாங்க. அது கொஞ்சம் பக்குவம் ஆயிடுச்சுன்னா இதை அடுத்த கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கூட விட்டுருவாங்க போல். சூப்பர்ல. அதாங்க உள்ளெல்லாம் சுற்றி கால் வலிக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துக்கலாம். பெரிய ஜூ தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் உள்ள கலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ரொம்பலாம் இல்லை.
நம்ம தைப்பேசி ஜூவே ரொம்ப பெருசு தான். அது உள்ள கலெக்ஷன் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். போலார் பியரு, அது இதுன்னு கோலா பாண்டா, இதெல்லாம் நிறைய இருக்குங்க. செம்மையாக இருக்கும், கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். ஆனால் இந்த ஊரில் வந்து நம்மளால் கிட்ட பார்க்க முடியுது கொஞ்சம் அனிமலில் வந்து. அதாவது இந்த டைகரு, லயன்லாம் நம்மளால் கொஞ்சம் ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கும். நம்ம ஊர்லாம் வண்டலூர் சூரில் இருக்கும் பாருங்க, ரொம்ப தொலைவில் இருக்கும், நம்மளால் பார்க்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஊரில் பார்க்க முடியுது, பட் ஆனால் அதுங்க அசைய மாட்டேங்குது. அப்படியே தான் படுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம இப்போ இதில் போயிட்டு வேர்ல்ட் ஆஃப் பேர்ட்ஸாக அதில் போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் கண்டென்ட், அதாவது உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் பேர்டெல்லாம் எக்ஸ்டிங்ஷன் ஆனதெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. எவ்வளோ 400-450 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கணக்கில் எடுத்தது. அது கணக்கில் எடுக்காது எவ்வளவோ வந்து எக்ஸ்டிங்ஷன், அதாவது அழிஞ்சிட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அழியாமல் இருக்கிறது இன்னும் ஒரு சில வகைகள் தான் இருக்கும். நம்ம மோர் தென் ஒரு 50-60 வகைகள் போயிட்டுருக்கோம். நமக்கு தெரில, அதெல்லாம் கணக்கு தெரில, நம்ம ஒன்றும் அதில் ஆராய்ச்சிலாம் பண்ணலை, சொல்கிறேன். அதனால் நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் இதை பார்த்தாங்கன்னா பசங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், வருங்கால சந்ததியினர். ஓகேங்களா, சரி, நம்ம இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். போவோம் வாங்க.